அண்ணே 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 நான் பேசுறேன் கேக்குதா? ஆனந்த் சொல்லு ஆனந்த், கேக்குதா? ஏனே நான் பேசுறது உனக்கு கேக்குதாண்ணே? கொஞ்சம் வெளியே வந்து பேசுனே. ஆனந்த் நீ பேசுறது கேக்குது, சொல்லு. ஏனே நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேனே. என்ன சொல்ற ஆனந்த்? ஹாஸ்பிட்டல்ல இருக்கியா? உனக்கு என்ன செய்யுது? எனக்கு ஒன்றும் இல்லைண்ணே, சரவுக்கு தான் உடம்பு சரியில்லை. நாங்கள் 2 பேரும் மண்டபத்துக்கு வந்தோம்ல, வந்து கொஞ்ச நேரத்தில் சரவு வாயில் எடுத்துட்டு மயங்கிட்டானே. அதான் ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்துட்டு உனக்கு ஃபோன் போடுறேனே. எனக்கு பயமா இருக்கு, கொஞ்சம் வானே. சரோக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒன்றும் தெரியல. ஆனந்த் பயப்படாத, சரோஜாக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நாங்க இப்போ உடனே வரோம் ஆனந்த். சரிண்ணே, கொஞ்சம் அண்ணியும் கூட்டிட்டு சீக்கிரம் வா. சரி ஆனந்த். சரோஜாக்கு இப்போ என்னாச்சு? நல்லா தானே இருந்தாங்க, திடீர்னு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்குற அளவுக்கு என்னாச்சு அவங்களுக்கு? ஏங்க கல்யாணம் நடக்கும் போது இங்கே வந்து முடிச்சுட்டு நிற்கல எதுக்கு? வாங்க தாலி கட்டுறது பார்க்க போவோம். குழந்தை சரோஜாவுக்கு உடம்பு சரியில்லையா? அதான் தெரியுமாங்க, நேரத்துலேருந்து உடம்பு சரியில்லைன்னு வீட்டில் படுத்து கிடந்தா. இன்னைக்கு காலையில் தான் மண்டபத்துக்கு வந்திருக்கா. நான் அப்போவே அவளை பார்த்து பேசிட்டேன். குழந்தை சரோஜாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையா? திடீர்னு வாந்தி எடுத்துட்டு மயங்கி விழுந்துட்டாங்களாம். ஆனந்த் அவங்கள ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிருக்கான். என்னங்க சொல்றிய? ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிருக்காரா? ஆமா குழந்தை. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே 2 பேரும் பார்த்தேன். அதுக்குள்ளே எப்படிங்க ஆஸ்பத்திரிக்கு போனவ? திடீர்னு மயங்கி விழுந்துட்டாங்க, அவனும் என்ன பண்ணுவான்? அதான் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிருக்கான். வா குழந்தை நம்ம போய் பார்ப்போம். ஏங்க இது உங்கள் அம்மைக்கு தெரியுமா? எங்க அம்மாவுக்கும் தெரியாது குழந்தை. ஆனந்த் எனக்கு தான் இப்போ ஃபோன் பண்ணியிருக்கான். அப்படியாங்க, அப்போ வாங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு கிளம்பலாம். குழந்தை அவங்க இங்கேயே இருக்கட்டும், நம்ம மட்டும் போகலாம் வா. தாலி கட்டுறதுக்கு முன்னாடி எல்லாரும் கிளம்பி போனா ஏதாவது தப்பா நினைப்பாங்க. அம்மா இங்க இருக்கட்டும், நம்ம மட்டும் போகலாம் குழந்தை. சரிங்க, அப்போ உங்கள் அம்மாட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டாது போகலாம். சரி குழந்தை, நீ போய் அம்மாட்ட சொல்லிட்டு வா, நான் காரை ஸ்டார்ட் பண்றேன். வேண்டாங்க, உங்கள் அம்மாட்ட போய் நான் சொன்னேன்னா இப்போ எதுக்கு அங்கே போகிறேன் அங்கே போகிறேன்னு ஏதாவது காரணம் சொல்லுவாவே. நான் போய் காரில் உட்காந்துருக்கேன், நீங்கள் போய் உங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு வாங்க. குழந்தை காரு பார்க்கிங்ல இருக்கு, நீ அங்க போய் உட்கார முடியாது. நான் வெளியே எடுத்து நிறுத்துறதுக்குள்ள நீ போய் சொல்லிட்டு வந்துடலாம் போ. சரிங்க, போகிறேன். உங்கள் அம்மா என்னைய உடையல்னு வச்சுக்கிடுங்க, காப்பாற்றுறதுக்கு ஓடி வந்துருங்க. நீ 5 நிமிஷத்துல சொல்லிட்டு வரலனா நான் காரை எடுத்துட்டு போயிருவேன் குழந்தை. ஆட பாவி மனுஷா, பொண்டாட்டி முக்கியம் இல்லை தம்பி தான் முக்கியம்னு ஓடியாரு. சரி அந்த கிளவிட்ட போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஓடி வந்துருவோம். மாப்ள என்னாச்சு மாப்ள? என் பிள்ளைக்கு என்னாச்சு மாப்ள? சொல்லுங்க மாப்ள. அத்தை எனக்கு என்னன்னு தெரியல அத்தை. டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க, பார்த்துட்டு சொல்லுவாங்க அத்தை. நீங்க அழாதீங்க, சரோக்கு ஒன்றும் ஆகாது. இல்ல மாப்ள, என் பிள்ளை இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம படுத்ததே இல்லை. என் பிள்ளை ஹோட்டல் அது இதுன்னு அலைஞ்சதுனால தான் இப்படி ஆயிட்டா மாப்ள. உங்க வீட்டுல அவளை நிம்மதியாவே இருக்க விடையில, அதனாலயே ஹோட்டல் வைக்கணும்னு அலைஞ்சு என் பிள்ளைக்கு இப்படி நோக்காடு வந்துட்டு. இனி நான் என்ன பண்ணுவேன் மாப்ள? எனக்குன்னு இருந்தது ஒரே ஒரு பிள்ளை, அவளை இப்படி நோய் நொடின்னு உள்ள படுத்திருக்காளே மாப்ள. நான் என்ன செய்வேன்? அத்தை அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, அவளுக்கு சாதாரண வாந்தி மயக்கமாக தான் இருக்கும். இல்ல மாப்ள, என் பிள்ளை என் வீட்டுல இருக்க வரையும் மண்டை குத்து காய்ச்சல்னு ஒரு நாளும் படுத்ததே இல்லை. நான் அவளுக்கு ஒரு நாளும் மருந்து பார்த்து கொடுத்ததில்லை. இப்போ அவளுக்கு இவ்வளோ பெரிய நோய் வந்துட்டே மாப்ள. டாக்டர் இவ்வளோ நேரம் செக் பண்றாங்கன்னா என்ன அர்த்தம்? அவளுக்கு ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு மாப்ள. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அத்தை அவளுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது அத்தை, நல்லா தான் இருப்பா. டாக்டர் வெளியே வந்து சொல்ற வரைக்கும் கொஞ்சம் அழாம அமைதியா இருங்க அத்தை. இல்ல, என் பிள்ளைக்கு ஏதோ பெரிய பிரச்சனை வந்துட்டு. எல்லாத்துக்கும் காரணம் உங்க அம்மா தான். என் பிள்ளை உங்களை கல்யாணம் பண்ணிட்டு இந்த 1 வருஷத்துல நிம்மதியாவே இருந்ததில்ல. உங்க அம்மா அவளை வேலைன்னு வேலையிலேயே போட்டு கொண்டு விட்டாவ. நான் சொல்றேன்னு வருத்தப்படாதுங்க மாப்ள. என் பிள்ளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா அது காரணம் உங்க அம்மா தான். அத்தை அழாதுங்க அத்தை, அதெல்லாம் அவளுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது, எனக்கு தெரியும். இப்போதான் 2 நாள் அவளுக்கு கொஞ்சம் ஏதோ பிரச்சனை இருக்க மாதிரி இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி நல்லா தான் இருந்தா. அவள் நல்லா தான் வருவா, நீங்க வேணா பார்த்துட்டே இருங்க. எங்க அம்மையெல்லாம் குறைச்சலாங்க அத்தை, எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல. பிறவு என்ன சொல்ல எங்களுக்குன்னு கேட்க யாரும் இல்லை. என் பிள்ளைக்குன்னு கேட்க நான் ஒருத்தி தான் இருக்கேன். அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் உங்க அம்மா தான் காரணம் மாப்ள. பிறவு உங்க அம்மையை நான் சும்மா விட மாட்டேன். மாதவன், எல்லாம் கனவு போல் இருக்கிறது. ஐயோ கனவில்லை பச்சைக்கிளி, நிஜமாதான் நம்ம கல்யாணம் நடக்குது. தெரியும், ஆனால் கனவு போல் இருக்கிறது என்று கூறினேன். பச்சைக்கிளி ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்ஸ், நீங்களும் அழகாக தான் இருக்கிறீர்கள். தேங்க்ஸ் பச்சைக்கிளி. மாதவன், எனக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை.
அப்படியே ரெக்கை கட்டி பறப்பது போல் இருக்கிறது. எனக்கும் தான் பச்சைக்கிளி, ரெக்க கெட்டாமலேயே பறக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன் அப்படி இருக்கிறது? அதுவா, எனக்கு பிடிச்ச நீங்க என் கூட இருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்ச நான் உங்க கூட இருக்கேன். நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது, அதனால தான் அவ்வளோ சந்தோஷமா இருக்கு பச்சைக்கிளி. ஓஹோ, அதுதான் காரணமா? ஆமா பச்சைக்கிளி. நான் மட்டும் இல்லைன்னா இந்த கல்யாணம் இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்குமா? ஒளிச்சு ஒளிச்சு பேசிக்கிட்டு தெரிஞ்சாவ என்னையாலதான் இன்னைக்கு ஒன்னா உட்கார்ந்துருக்காவ. ஏ சில்பா, இதே நீ எத்தனை தடவை தான் சொல்லுவா? இதோட நான் 60வது தடவை கேட்டுட்டேன். இதுக்கு மேலே சொன்னேன்னு வச்சுக்க, வாயிலே குத்துவேன். ஆமா, வாயில குத்துவியே. உங்க மருமக கிட்ட சொல்லுவேன். சொல்லு, எனக்கு என்ன அவளை பார்த்து பயமா? வந்துட்டு ஆனா ஊனா நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன், நான் தான் காது குத்தி வச்சேன்னுட்டு. எத்தே எத்தே எத்தே, இங்க கொஞ்சம் வாங்க. என்ன கமரி, எதுக்கு இப்படி அதிர்ச்சியாகி கூப்பிடியா? எத்தே, நானே புருஷனும் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரோம். ஆஸ்பத்திரிக்கா? உனக்கு வாயால எடுப்பு வயித்தால எடுப்பு வந்துட்டோ? அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா? நாங்க போயிட்டு வரோம் தே. என்னது தெரியுமான்னு கேக்கா? என்ன வளரிய கமரி? எத்தே, வாயிலடுப்பு ரொம்ப அதிகமானதுனால மயங்கி விழுந்துட்டாலாம் தே, அதனால தான் ஆஸ்பத்திரியில் போய் பார்க்க போறோம். யார் அந்த சின்ன கமரி தானே? ஆமா தே. என்னமோ உனக்கு வாயால எடுப்பு வருதுங்கிற மாதிரியே சொல்லிட்டு நிக்கிறியே, எதுக்கு கமரி? இல்ல தே, கொஞ்சம் பதட்டமா இருக்கு, அவளை போய் பார்க்க போறோம்ல, அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போயிடலாமேன்னு வந்தேன். நானும் என் புருஷனும் போய் பார்த்துட்டு வரேன் தே. இப்போ எதுக்கு அந்த கமரியை போய் பார்க்க போனோம்? உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு தானே கூட்டிட்டு போயிருக்கேன். போயிட்டு வீட்டுக்கு தான் வரணும். நீ ஒண்ணு இப்போ பறந்துகிட்டு போக வேண்டாம். வா, அந்த தாலி கட்டுறத பார்த்துட்டு வீட்டுக்கு போவோம். ஏத்தே, உங்க சின்ன மகன் என் புருஷனுக்கு ஃபோன் பண்ணாராம். இந்த மாதிரி என் பொண்டாட்டி மயங்கி விழுந்துட்டா வந்து ஆஸ்பத்திரியில் பாருங்கன்னு கூப்பிட்டாராம். அதான் போய் பார்க்க போறேன் தேய். அந்த கோமரியை ஆஸ்பத்திரியில சேர்த்து வச்சிருக்கு. அப்படி அந்த அளவுக்கு என்ன பிரச்சனை வந்துட்டா? தெரியல தேய், போய் பார்த்தா தான் தெரியும். வாந்தி மயக்கத்துக்கு அவளை ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனதே தப்பு. சொத்த நேரம் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்திருந்தா எல்லாம் சரியா போயிருக்கா. இதுல வேற அவளை ஆஸ்பத்திரியில சேர்த்து வச்சிட்டு இங்க இருக்க வேலையெல்லாம் அழைக்கானாங்க. எல்லாரும் அங்க போய் நின்னுகிட்டா கல்யாணத்தை இங்க யார் நடத்தி வைப்பா? ஏத்தே, கல்யாணம் நடத்துறதுக்கு ஆளா இல்லாம இருக்கு, நம்ம நின்னாதான் நடக்குமாக்கும். ராணி என்னைய தான் முன்ன நின்னு நடத்தணும்னு சொல்லியிருக்கா. பச்சைக்கிளி நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி. எனக்கு பொம்பளை பிள்ளை இல்லாத குறைய பல நேரம் அவ தான் தீர்த்து வச்சிருக்கா. அதனால அவ கல்யாணத்துக்கு இருக்காம எங்கேயும் போக முடியாது. நீயும் வா கமரி. கல்யாணம் முடிஞ்ச பிறகு எல்லாரும் சேர்ந்து போய் கமரி எப்படி இருக்கான்னு பாப்போம். ஏத்தே, அவளுக்கு ரொம்ப முடியலைங்கிறதுனால தானே ஃபோன் போட்டு வர சொல்லியிருக்காரு. நான் இருக்க மாட்டேன்னா போப்பறேன், என் புருஷன் என்னை விட்டு போயிடுவாரு. சாதாரணமாக இருந்தால் ஆனந்த் ஃபோன் போட்டு வர சொல்லியிருக்க மாட்டாரு. நான் போயிட்டு வரேன் தே, நீங்களும் வரதா இருந்தா வாங்க. நான் இப்ப எங்கேயும் வரையில. அந்த கமரிக்கு ஒண்ணும் இருக்காது. ஆஸ்பத்திரியில இருந்து சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவளை படுக்க வச்சுட்டு எல்லாரும் இங்க வந்து சேருங்க. சாப்பிட்டுட்டு எல்லாரும் மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும்போது பின்னாடி போகணும். ஏத்தே, இப்போதான் தாலி கட்டுற வரைக்கும் இருக்கணும், நீ இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்கு போகணுங்கிறிய? எப்படியோ போங்க, இன்னைக்கு முழுக்க வராமல் இருந்தாலும் பரவாயில்ல, நான் போகிறேன். ஏய் கோமரி, ஒரு சொல்லுவாட்ட கேட்காதவே இல்லையே. ராணி உன் மருமவளுல எங்கன்னு கேட்டா நீ எந்த சொல்லுவேன்? இப்படி எவளாவது கல்யாணத்துக்கு வந்துட்டு கல்யாணத்தை பார்க்காம இப்படி ஓடுவாளா? இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருந்தா தாலி கட்டிடுவாவே. அதுக்கு பரவாயில்ல இப்படி ஓடலாம்ல? ஐயோ, ராணி கேட்டா நீ என்ன பதில் சொல்லுவேன்? பேச்சு மட்டும்தான் அகிலாண்டேஸ்வரிக்கு, மத்தபடி ஒண்ணும் இல்லாம பாழுவே. எனக்கு மருமவளா வந்துட்டு மானத்தை தான் வாங்கி அழுவே விழுவே. அந்த கோமரிக்கு மட்டும் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கட்டும், வீட்டுக்கு போய் 2 பேரையும் வச்சுக்கிறியே. மாப்பிள்ள இந்தாங்கோ, பொண்ணு கழுத்துல தாலியை கட்டுங்கோ. கெட்டி மேளம் கெட்டி மேளம் கெட்டி மேளம். ஆனந்த், என்னாச்சு ஆனந்த்? சரோஜாக்கு என்ன ப்ராப்ளம்? டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா? இல்லண்ணே, டாக்டர் என்ன எதுவுமே சொல்லவே இல்லை. அப்பத்துலேருந்து செக் பண்ணிட்டு தான் இருக்காவண்ணே. அவளுக்கு என்னாச்சுன்னே தெரியலண்ணே, பயமா இருக்கு. ஆனந்த், பயப்படாதுங்க, ஒன்றும் ஆகாது. சரோவுக்கு ஒன்றும் ஆகாத நீ. ஆனா உள்ள கூட்டிட்டு போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் எதுவுமே வந்து சொல்லவே இல்லை, அதான் பயமா இருக்கு. ஆனந்த், பணம் எதுவும் கட்ட சொன்னாங்களா? நான் வேணா போய் கட்டிட்டு வரட்டுமா? வேண்டாண்ணே, என்கிட்ட பணம் இருக்கு. சரோ வெளியே வந்த பிறகு தான் தெரியும் ஏதோ பணம் கட்டணுமா என்ன ஏதுன்னு. ஆனந்த், அவங்களுக்கு தான் உடம்பு முடியாம இருந்திருக்கு, எதுக்கு கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வந்த? ஃபர்ஸ்டே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்கலாம்ல.
ஏனே நான் நேரத்துல இருந்து ஆஸ்பத்திரிக்கு போகலான்னு தானே சொன்னேன். அவ தான் சரியாயிரும்னு வீட்டிலே இருந்தா. அவி அம்மா ஒரு கசாயம் காய்ச்சி கொடுத்தாவனே, அதுக்கு பிறகு கொஞ்சம் பரவாயில்லாம இருக்குன்னு சொன்னா. அதான் கூட்டிட்டு வந்தேனே. எதுக்கு ஆனந்த் அவங்கள மேரேஜுக்கு கூட்டிட்டு வந்த? அவங்க எதுவும் சாப்பிட்ருக்கவும் மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுத்துட்டு வீட்லயே வச்சுட்டு நீ மட்டும் கல்யாணத்துக்கு வந்திருக்கலாம்ல. ஏனே அம்மா தானே கல்யாணத்துக்கு வந்துருன்னு சொன்னா. அதனால தான் எப்படியாவது வரணுமேங்கக்காக சரோ கூட்டிட்டு வந்தேன். இந்த மாதிரி மயங்கி விழுவான்னு எனக்கு தெரியாதுனே. சரி ஆனந்த், கவலைப்படாத. ஏனே சரோ அம்மா வேற ரொம்ப கோவமா இருக்காவனே. நம்ம வீட்டுக்கு வந்ததுல இருந்தா சரோவுக்கு நிம்மதியே இல்லாம போயிட்டு, அதனால தான் உடம்பு சரியில்லாம வந்துட்டுன்னு சொல்லியாவ. ஆனந்த், சரோஜா இது வரைக்கும் நல்லா தானே இருந்தாங்க. திடீர்னு தான் இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு. என்னன்னு டாக்டர் வந்து சொன்னா தானே தெரியும். அதுக்கு முன்னாடியே அவங்களே ஏதோ பேசுறாங்கிறதுக்காக நீ எதுவும் வருத்தப்படாத. பெத்தவங்கல்ல அதான் கோவப்படுறாங்க. குழந்தை, நீ போய் சரோஜா அம்மாவை கொஞ்சம் சமாதானப்படுத்து. சரிங்க. ஏனே சரோஜா அத்தை மாமாவுக்கு போன் போட்டு சொல்லிடலாமா? ஆனந்த், அவங்களுக்கு எதுக்கு இப்பவே சொல்லணும்? டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு அப்புறமா சொல்லிக்கலாம் ஆனந்த். இப்போ எதுவும் அவங்க கிட்ட சொல்ல வேண்டாம். சரிண்ணே.